ஹாய் பட்டோஸ். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா சோப் மேக்கிங் வீடியோ. என்ன சோப்புன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப 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 ஃபேவரேட்டான ரோஸ் சோப் மேக்கிங் வீடியோ. என்ன ரோஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் ரோஜா பூ சோப். ஒரிஜினல் பன்னீர் பெட்டல்ஸ் வச்சு இன்னைக்கு சோப் மேக்கிங் பண்ண போறோம். ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸை எடுத்து இதனுடைய இதழ்களை எல்லாம் வச்சுதான் இன்னைக்கு சோப் மேக்கிங் பண்ண போறோம். ஒரிஜினல் ஆர்கானிக் ரோஸ் பெட்டல் சோப். இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரேட் ஆனது. எஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் என்னோட பையனுக்காக மேக் பண்ண போறேன். குழந்தைக்காக மேக் பண்ணக்கூடிய ரோஸ் சோப் மேக்கிங் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்ப இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்க போறேன். பிச்சு எடுத்துக்க போறேன். பெட்டல்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த பூ எங்க கிடைச்சாலும் விட மாட்டேன். செடியில நான் பொறிச்ச உடனே சாப்பிட்டுருவேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த பன்னீர் ரோஸ். அப்படின்னா பனிக்காலத்துலதான் இந்த ரோஸ் அதிகமா பூக்கும். இதை நம்ம ட்ரை பண்ணி பவுடர் பண்ணியும் செய்யலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாவே நான் அரைச்சு சோப் மேக்கிங் பண்ண போறேன். இந்த பறிச்சு எடுத்த இதழ்களை எல்லாம் வாஷ் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டு வர போறேன். ரோஸ் பெட்டல்ஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை நான் ஒரு வடி வச்சு வடிச்சு எடுத்துக்க போறேன். கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறேன். இது கூடவே ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களோட ஸ்கின் அப்படிங்கிறதுனால ட்ரை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி. ரோஸ் வாட்டர் நம்ம ஏற்கனவே பன்னீர் ரோஸ் தான் செஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் நம்ம வாசனைக்காக இந்த பன்னீர் ரோஸ்ல தான் ரோஸ் வாட்டர் மேக் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி வச்சு ரோஸ் எசென்சியல் ஆயில் 4-5 drops ஆட் பண்ணா போதும். சோப் அப்பதான் ஃபிளேவர்ஃபுல்லா வாசனையா இருக்கும். அதுக்காக இப்போ இது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் நம்மளோட சோப் பேஸ் பாத்தீங்கன்னா கோட் மில்க் சோப் பேஸ் தான் நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். ரொம்ப சின்ன சின்னதா பீஸ் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமா மெல்ட் ஆயிரும். இல்லாட்டி கொஞ்சம் டைம் அடிக்கும் பெரிய பீஸா போட்டோம்னா. அதனால நம்ம கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோப் பேஸ. இதை நம்ம பாயில் பண்றதுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து அதுல தண்ணி ஊற்றி வச்சாச்சு. தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல சோப் பேஸ் நம்ம உள்ள வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இருக்கும்போது மெல்ட் ஆகி வரும். நம்ம வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, பாதிக்கு பாதி மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சோப் பேஸ் ஃபுல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த எசன்ஸ் இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருக்கிறேன். எதுக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம மேக் பண்ணுற சோப்பு அப்படிங்கிறதுக்காக. இதை நல்லா ஒரு கலக்கி விட்டுடலாம். எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்காக நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துகிட்டு போயிடலாம் பவுலில் ஊற்றுறக்கு. பவுலில் தான் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற சோப்பை ஊற்ற போகிறோம். அதுக்காக பவுலில் ஒரு எல்லா பவுல்லையும் 2 ட்ராப்பு கோகனட் ஆயில அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அப்பதான் சோப் நம்மளுக்கு ஒட்டாம வெளியே வரும். அதுக்காக பவுலோட உள் பக்கம் ஃபுல்லாவே
4 பவுலுக்கு ஆகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எதுக்காக போட்டிருக்கிறேன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும் அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து நான் மேலே போட்டிருக்கிறேன். கரெக்டாக நம்மளுக்கு வந்து 4 சோப்பு தான் ஆயிருக்கு. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 5 ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து சோப்பு எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஆவலோடு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த சோப்பு எப்படி வருன்னு. ஏன்னா ரோஸ் பெட்டல்ஸில் செஞ்சுருக்கிறேன் என்னோடய பையனுக்காக ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நான் அவனுக்கு சோப்பு மாற்றினதே இல்லை. ஒரே சோப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பிறந்ததுலேருந்து. இப்போ நான் வந்து சோப்பை தான் வந்து இனிமேல் அவன் வந்து யூஸ் பண்ண போகிறான். இப்போ சோப்பு நம்ம போட்டு 5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்ம இந்த சோப்பு வந்து வெளியில் எடுத்துடலாம். சோப் மோல்டு அப்படிங்கிற போது 5 ஹவர்ஸில் செட் ஆயிரும். நம்ம இந்த மாதிரி பவுல் கெட்டியான பவுல் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம நேரம் வரைக்குமே வச்சிருந்து அப்புறமா எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வாவ், சூப்பரான சோப்பு வந்து நம்மளுக்கு வாவ் சோப்பு ரெடி ஆயிடுச்சு. வாவ் பன்னீர் ரோஸ் சோப்பு, ரோஜா பூ சோப்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு, செம்மையா இருக்கு வாசனை. இந்த மாதிரி கட்டி வச்சு ஒரு சுத்தி விட்டு எடுத்தா நம்மளுக்கு சோப் ரெடி. வாவ் 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 சோப் கமக்குது. கலர்ஃபுல்லாக அழகாக ரோஜா பூ சோப் நான் மேக் பண்ணிட்டேன். நீங்களே இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா பை பை. திருப்பி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.